அந்த ஏடிஎம் பக்கத்துல ஒருத்தர் வயசான ஒருத்தர் உட்காந்து இங்கேயே சுத்திட்டு வருவாங்க. பொழுதானா நிறைய பேக் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஓரமா வச்சுட்டு அந்த ஏடிஎம் கடை பார்த்துருக்காரு. ஆனா தொழில் ஆம்பளை முறையத்துல நல்லபடியா போகுது. அவரை விரட்டி அடிச்சாங்கன்னாக்கா எனக்கு பிரச்சனை. அவர் அங்கேயே இருக்க வரைக்கும் எனக்கு யோகம். எப்படி நான் தொழில் செய்யும் இடத்துக்கு கீழே அவருக்கு அந்த இடம் கிடைச்சிருச்சுன்னு அவர் எடுத்துக்கிறாரு. நம்ம பரிகாரம் பார்த்தா எனக்கு யோகம். சார் சொல்லுங்க, அவருக்கு நீங்க ஏமாந்து டீ வாங்கி கொடுத்தாலோ சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கனாலோ தப்பா போயிடு. அவர் இயற்கையாவே ஆண்டவன் உணவு விட்டுருக்காங்க. நம்ம எதாவது கொடுத்து நம்ம ஏதாவது தப்பா பாக்குறாங்களா இல்லாத விபரீதமானது நினைச்ச கூடாது. அவர் நம்மளோட நேரம் நல்லா இருக்காங்க அங்க இருப்பாரு. தெரியுது, தெரிஞ்சுட்டு கப்பல் விட்டுரு. எதுவுமே பேசக்கூடாது. அவர் எங்கேயோ சுத்திட்டு பொழுதான வந்து கரெக்டா அந்த காம்ப்ளெக்ஸ் நீட்டா காம்ப்ளெக்ஸ் கார் பார்க்கிங் கூட இருக்குது. ஏடிஎம் பக்கத்துலயே இருக்குது. அங்க அவங்க மாட்டு பார்த்துக்குவாரு. எங்கேயோ போய் சாப்பிட்டு வந்து 10 காலையில மட்டும் காண போயிடுவாரு. அப்போ நம்ம ஜாதகத்துல 10 சனி இருந்தா பிச்சைக்காரங்க தொழில வைங்கன்னு சொல்லுது. ஆனா ஆட்டோமேட்டிக்கா அந்த காங்கிரஸ் வந்து கருத்துட்டாரு, தொழில நான் வேலை செய்யறேன். அப்ப இந்த கிழமை வேலை செய்யறேன் இல்லையா சொல்லுங்க. இப்படி எல்லாம் நீங்க யோசிக்கல சார். லட்சத்துக்குள்ள 4 7ல கேள்வி இருந்தா என்ன தோசம் ஐயா சொல்றீங்க? ராகு தோசம் அதெல்லாம் நம்ம சொல்றோம். முதல் லட்சத்துக்குள்ள 4 7ல கேள்வி இருந்தாலே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிதுன்னா முதல்ல அந்த வீட்டுல இருந்து வாடகை வீட்டுக்கு போக சொல்லுங்க. என்ன கல்யாணம் ஆக வரைக்கும் சரி இருக்க சொல்றேன். கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு முதல் வந்து அவங்க வாடகை வீட்டுல போய் கல்யாணம் ஆக வரைக்கும் இருந்து போட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு வர சொல்லுங்க. அவங்க வாடகை வீட்டுக்கு போக சொல்லுங்க. சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டுக்கு போறது ரொம்ப கஷ்டம் தானே. இருந்தாலும் போக சொல்லுங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆயிரும். அது என்ன காரணம்? இன்னொரு லாஜிக் சொல்லுங்க. வெரி குட். அம்மா சொல்லிட்டாங்க, கை தட்டிடுங்க. ராகு வீட்டுக்கு சொந்த வீடு இல்ல, நீங்க லக்னத்துக்குள்ள ராகு வீடு இருக்குது. அப்ப என்ன ஆகும்? பத்திரமான கிரகம் வைத்தறிச்சல் கொடுக்கும். அப்ப நீங்க ராகுகளுக்கு சொந்த வீடு இல்ல, உங்களுக்கு ராகுகள் தோஷம். நீங்க சொந்த வீட்டுல இருந்தா சொந்த வீடு பிளஸ், வாழ்ந்த மைனஸ். நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னா இறந்துட்டால் மறுபடியும் ஒரு உருவாகும். எப்படி ஐயா புரியல? இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இருந்தாலும் இறந்து மாட்டிட்டா அவங்களோட தோஷம் கிடையாது. நான் போன மீட்டிங் அம்மாவுக்கு தெரியும் நினைக்கிறேன். போன மீட்டிங் சேலத்தில் நடந்த மீட்டிங் சொல்லணும். காணா போறவங்களை பத்தி சொன்னா யாருக்கும் அம்மா உங்க சொல்ல காணா போறது சார். காணா போயிட்டாங்கன்னா நேரம் நீங்க எங்க போடுவீங்க? நீங்க ராகுகேது கோயில போய் காணா போனவருக்கு அர்ச்சனை பண்ணி போனவங்க வீட்டு திரும்பி வருவேன். ராகுகேது பக்கத்துல தானே. அவங்க பார்த்தா எனக்கு தப்பா சொல்லணும். இந்த சைடு இருக்கு, இந்த சைடு இல்ல. ராகு இதுதான் செய்யுற தெரிஞ்சு சார். ராகு கேது காண போனாங்க திரும்பி வர்றதுக்கு போய் திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு என்ன கிரகம் சார்? போனது ரிவர்ஸ்ல வர்றது எல்லாருமே சொல்லுங்க. போனது ரிவர்ஸ்ல வர்றதுக்கு என்ன கிரகம்? அப்ப நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு முன்னாடி நீங்க எந்த டைம் போகணும்? அப்ப ராகு கேது குப்புச்சாமின்னு ஒருத்தர் காண போயிட்டாருன்னா ராகுகளை போய் நீங்க அர்ச்சனை பண்ணி குப்புச்சாமி நல்லபடியா பெரியமன்றோட அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அவர் என்னமோ தற்கொலை பண்றதுக்கோ இந்த கூட்டத்துக்கு போறப்போ மனநல பாதிக்கப்பட்டு போக நினைச்சுட நீங்க இங்க போய் சாமி கும்பிட்டு போயிட்டீங்கன்னா அவர் போனவரு அர்ச்சனை பண்ணும்போது மக்களா மறுபடியும் நம்மளே போகிறதுனால பழம் வீடு திரும்பி வருவாங்க. எப்படி ஐயா சொல்லுங்க. மனசு மாறி இருவார். ராகுக்கு எது மக்கர கிரகம் சார். ராகுக்கு எது மக்கர கிரகம். மக்கரமான கிரகம் வைத்தறிச்சல் கொடுக்குமா? அந்த வைத்தறிச்சல்னால நான் வீட்டை விட்டு போறேன்னு பொடிச்சிட்டு போறாங்க. கேட்டுங்களா ஐயா? சுத்தர மக்கரமான என்ன சொல்லுவாங்க ஐயா? ஐயா சுக்கர மக்கரமான என்ன ஆகும்? ஒரு ஆணுடைய ஜாதகத்துல ஒண்ணு கொட்டி தூக்கிட்டு போறேன்னு சொல்லுவோம். செப்ப மக்கரமா இருந்தா கொண்டாடி கிட்ட யாரும் சொல்லுவா? மாப்பிள்ளை நான் எங்கே போறேன், அவர் வீடு தான் நான் எங்கே போறேன்ல. அப்ப மக்கரம் என்ன செய்யுதுங்க? அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடம் கோவச்சுட்டு வெளியில போறது இல்லையா? அதனாலதான் இப்படி கிரகங்கள் வக்கரமா இருந்தால் விழுப்புரம் மாவட்டத்துல திருவக்கரையில வக்கரகாளியம்மன் கோயிலே இருக்கு. யார் ஜாதகத்துல எல்லாம் வக்கரம் இருக்கிறதோ அவங்க எல்லாரும் ஒரு முறை போய் அந்த வக்கரகாளியம்மன் கோயில போய் தேங்காவோட ஸ்தாபிக்கப்பட்டு 1 மணி நேரம் அந்த கோயிலுக்குள்ள உட்கார்ந்து வந்தீங்கன்னா உங்க ஜாதகத்தில் இருக்கிற வக்கர தோஷம் நிவர்த்தியாகும்.
ஐயா உங்களுக்கு போர் அடிக்குதா? இல்ல போர் அடிக்கலாம் சொல்லுங்க, நான் ஒரு பாட்டு பாடுறேன். வெளியே இல்லைங்கம்மா, இல்ல சொல்றேங்கம்மா. ஐயா திருவக்கரை வக்கரகாளியம்மன். ஜாதகத்துல வக்கரகாளி சார், ஜாதகத்துல யாருக்கெல்லாம் வக்கரகாளி இருக்கிறோம் சார்? உங்க ஜாதகத்துல வக்கரகாளி இருக்கு, அப்புறம் வக்கர தோஷமே நடந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார் கேன்சருக்கு திருச்சி பக்கத்துல ஒரு கோயில் கேள்விப்படுறீங்களா? அது கண்டிப்பா இந்த கோலத்துல சொல்லணும். இங்கதான் பக்கம் தான் சார். யாருக்கெல்லாம் கேன்சர் வருது அவங்க வம்சத்துக்கு அந்த கேன்சர் வராம நீல் பண்ணணும் ஒரு கோயில் வந்து திருச்சி பக்கம் யாராவது தெரியுமா? சார் அது எல்லாருமே நம்ம தெரிஞ்சு போட பாருங்க. நம்ம கிட்ட ஜாதகம் வரவங்க இந்த கேன்சர் வந்து வம்சாவளியா நடந்துக்கிறாங்க. திருச்சி பக்கத்துல குருவித்துறை சிவனுடைய ஆலயம், இது எல்லாத்துக்கும் நீங்க சொல்லுங்க. அந்த கோயில் போயிட்டு சொல்லுங்க, அந்த கேன்சரோட வம்சம் விருத்தி ஆகாது. அந்த கேன்சர் அவங்களோட இல்லாத அந்த கோயில் போயிட்டு வந்தாங்கன்னா அது வேற, அதை மாத்திக்கிறாங்க. அது எனக்கும் தெரியும் ஐயா. திருச்சி பக்கத்துல ஒரு குருவித்துறை யூடியூப்ல அதிகம் வருது, குருவித்துறை. ஐயா இதை நான் கேட்டேன், அது வந்து கருப்பட்டி போற வழியில குருவித்துறையில இருக்குது ஒரு கோயில். திருச்சியிலேயே ஒரு குருவித்துறை இருக்குது. எல்லாரும் நிறைய பேர் போய் சாமி கும்பிடுறாங்க. இத்தனை காலமா தெரியல, இப்ப அது கிடைச்சிருக்குது யூடியூப்ல. இப்ப நீங்க மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீங்க குருவித்துறை திருச்சின்னு போடுங்க, அந்த கோயில் சிவனாயி வரும். அந்த கோயிலுக்கு எல்லாரும் போக சொல்லுங்க. அவங்களுக்கு வம்சாவளியா வந்துட்டு இருக்கக்கூடிய கேன்சர் அந்த கோயில் போயிட்டு வந்தாங்கன்னா அங்கிருந்து தொடராது. அதனாலதான் அந்த ஒரு புதியமான காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஐயா சொல்றாரு சார், அது கேன்சருக்கு தான் அந்த கோயிலே ஒரு காலத்துல கட்டிக்கிறாங்க. அது பேரு தமிழ்ல புற்றுநோய். இந்த புற்றுநோய்க்கு ஒரு சிவனை வந்து பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. அந்த கோயில்ல சாமிக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை வாங்கி குடிச்சால் அவருக்கு கேன்சர் குணமாகுது. 5 வருஷம் உயிரோட இருக்கிறவங்க 10 வருஷம் உயிரோட இருக்காங்க. இது போதும் நம்மளுக்கு. ஐயா கேன்சர் என்னமோ உயிர் குடிதான், மரணத்தை என்னமோ நெருங்கிட்டு வர்றது உறுதிதான். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் மரணத்தை தள்ளி போடுறதுன்னு சொல்றேன். அந்த கதை ஒரு சக்தியால் நடக்குது சார். கடகத்துல சனி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இதய தொந்தரவு கொஞ்சம் இருக்கும். கடகத்துல சனி இருக்கிறவங்களுக்கு அந்த இதய கோளாறு பிரச்சனைகள், அவங்க வம்சத்துல யாராவது மாரடைப்பு பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளம் இங்கிலீஷ்ல, இதெல்லாம் இருக்கும். அது எதனால கடகத்துல சனி இருக்கிறதான்னு சொல்லுங்க. சந்திரன் வேகம், சனி தாமதம். வெரி குட் வெரி குட், கரெக்டா சொல்லிட்டீங்க. 4ஆம் இடம் என்பது அந்த நெஞ்சு பகுதி, அதனால அந்த இடத்துல சனி என்பது தாமதம். இவங்களுக்கு ஒரு பரிகார கோயில் சொல்றேன், நீங்க அந்த கோயில் போய் சொல்லுங்க. ரெடியே இந்த பரிகார வேணுமா இல்லையா? சொல்லாங்க பாருங்க சார். சென்னை மாவட்டத்துல சென்னையில இருதய ஈஸ்வரன் இருக்கிறார். கோயில் பேரு, சாமியோட பேரு இருதயேஸ்வரர். இதயத்தில் கோயில் கட்டி வைத்து சந்தன கருப்பாணி குடியிருக்க வேண்டும். உள்ளத்தால் உழைப்பாடு நான் தான் உளமாற அருள் தந்திட வேண்டும் அப்படின்னு பாடி இதயத்திலேயே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண இடம் இருதயேஸ்வரர் சென்னையில இருக்கிறார். எப்படி அந்த சென்னையில இருதயேஸ்வரர் போடுங்க, யூடியூப்ல அந்த லொகேஷன் கிடைச்சிருக்கு. இதயத்துல கோயில் கட்டி செய்யறாங்க. பத்தாதுங்களா?
நம்ம இதயத்துல யாரால வச்சிருக்கிறோம்? மனசு பிடிச்சவங்க இதயத்துல வச்சிருப்போம். அவர் உலக மக்களுக்காக இதயத்துல கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்க ஐயா. அப்ப சொன்னது தவறா தவறா நீங்க இருக்கீங்களோ? இதயத்துக்கு கோயில் கட்டி, இதயத்துக்கு ஒரு கோயிலுக்கு ஒரு கைதட்டல் இருந்து இதே நல்லா இருக்குல்ல சார்? இதெல்லாம் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கா இல்லையா சொல்லுங்க ஐயா. ஓ கைதட்ட பயங்கர ஐயா. நான் எதுக்கு அடிக்கடி கேட்டுக்கிறேன்னா, ஃபேன் 5 ஓடுது, நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க எனக்கு தெரியணும்ல சார். இருதயேஸ்வரர் கோயில், சிவன் கோயில், இருதயேஸ்வரர் கோயில் இருக்குது பாருங்க. நாம பெரிய ஜோதிடர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப முன்னோர்கள் எல்லாம் ஒருத்தருக்கு காற்றாவல வந்துட்டா அந்த காற்றாவலத்துக்கு வைத்தியமே கிடைக்கலன்னா கடவுள் எங்க போவாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு ஒரு சித்தர் தவம் பண்ணி ஒரு இருதயேஸ்வரர் கோயிலை கட்டி அந்த சித்தர்மலை ஜீவ சமாதி ஆயிட்டார். கரெக்டா? அப்ப எவ்வளவு சொன்னீங்க. அப்போ அந்த பாவங்களை கூட பிரிச்சுட்டாங்க. நேசம்னா தலை, ரிசவம்னா கழுத்து, மிதுனம்னா தோள்பட்டை, கடகம்னா மார்பு, சிம்மம்னா வயிறு, கண்ணினா இடுப்பு, துலாம்னா சிறுநீரகம், விருச்சிகம்னா ஆசனவாயு கர்ப்பப்பை, தனுசுனா தொடை, மகரம்னா கணுக்காலு, கும்பம்னா முழங்காலு, நீளம்னா பாதம். இந்த பிரிச்சு அந்த காலத்துல இதை செஞ்சிருக்காங்க இல்லையா? அப்ப எல்லாத்துக்கும் அந்த காலத்துல நம்மளோட உலகம் இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளுடைய கோயிலும் இந்த உலகத்துல இருக்கு. அப்ப நாம அதை எடுத்து பல மக்களுக்கு என்னதான் நம்ம பூத பரிகாரங்கள் செய்தாலும் கூட நமக்கு மேல இருக்கக்கூடிய சக்தி கடவுள் பிரபஞ்சத்துல இருக்குது. நம்ம 100 வருஷம் உயிரோட வாழ்றோம், 120 வருஷம் வாழ்றோம். ஆனா கோயில் 5000 வருஷம் வாழுது. எங்க சக்தி அதிகம் இல்ல? அப்ப நமக்கு மீறி நம்ம வாழ்ந்து முடிச்சுட்டு நம்மளை மண்ணுக்குள்ள இறக்கிடுவாங்க. ஆனா கோயில் அப்படியே இருக்குது. அப்ப நம்ம எப்பவுமே ஒரு உயர்ந்த உள்ளத்தோட ஒரு ஆலய வழிகாட்டியா நம்மளே இருக்கணும் அல்லவா? அப்படி இருந்ததுனாலதான் அப்போ சுந்தர் மாணிக்க வாசகர் எல்லாம் இன்னைக்கு வரலாறுல இடம் பிடிச்சிருக்காங்க. கரெக்ட் ஐயா? அவங்களும் ஒரு நம்மளை போல ஒரு அவங்க அம்மா 10 மாசம் தானே பெற்றது, ஏதோ எச்சா பெற்றது இல்லையே இல்ல. அப்ப அவங்களெல்லாம் ஒரு வரலாறு வந்ததுக்காகவே நம்மளை போல ஒரு ஜோசியர்களுக்கு ஒரு ஞானம் பிறந்து அந்த ஞானத்துல இருந்து உருவாகி ஒரு கோயிலை கட்ட சொல்லி பல விதமான சிற்றங்கள் எல்லாம் செஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணி கடைசியில சிவனே எழுதி சொல்லி யாரெல்லாம் ஜீவசமாதி ஆகிட்டாங்களோ அவங்க எல்லாம் அங்க வந்து ஜீவசமாதி ஆகணும்னு சொன்னீங்க. இந்த சிவனை விட்டுட்டு என்னை வேற எங்கேயும் போய் பொறிச்சிடாதீங்கன்னு அவங்க தியானம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த உடம்ப அவங்களுக்கே சமர்ப்பணமா கொடுத்துட்டாங்க. எப்படி ஐயா? ஜீவசமாதி எல்லாம் தானே. அந்த உடம்ப உயிர் தான் ஆத்மா எடுத்துருச்சு, சிவன் எடுத்துக்கிட்ட அந்த உடம்பையும் கூட வேற எங்க துரு மண்ணில் கொண்டு போய் புதைச்சிடாதீங்க. எங்களை எல்லாம் துஷ்டமான மனிதர்கள் போய் போய்க்காதீங்க. நான் கடவுளுக்காகவே வாழ்ந்தோம். எங்களை ஒரு ஓரத்துல இந்த புனிதமான ஆத்மாவை அந்த கோயிலே எங்கேயாவது ஒரு இடத்துல உடம்ப மூடி எங்களை குளிரோடு வச்சிருக்கேன்னு சித்தர்கள் அந்த காலத்துல எழுதி வச்சு போனதுனாலதான் சித்தர்களுக்கெல்லாம் ஜீவசமாதியும் சித்தர்கள் சமாதியும் கோவில உருவானதுக்கு காரணமே அவங்கதான் நம்மளோட சிவன் பக்தர்கள் இருந்திருக்க. நீங்க அமைதியை பார்த்தா இந்த சித்தர் இல்லாம பித்தர்கள் கூட பேச முடியுமான்னு தெரியல. ஐயா கரெக்டா சொல்லுங்க. அப்ப இனிமேல் நம்ம சித்தருடைய ஜீவசமாதி கோயில் போனா சித்தரை கும்பிட்டு நல்லதாங்க ஐயா. சார் மரகதலிங்கம் சொல்றோம். மரகதலிங்கம் எல்லா பக்கம் இருக்குது. நம்ம பழனி மலையில கோவர் சமாதி கோயில் ஒரு லிங்கம் இருக்கு, பாத்தீங்களா? ஆனா அது யாரும் மரகதலிங்கம் யாரும் சொல்றது இல்லை. கரெக்டா என்னையா? ஆவணதான் அது ஒரிஜினல் முன்னாடியே இருக்கு. யாருக்கெல்லாம் காட்சி கொடுக்கலையா நீங்க அங்க போனா முன்னாடி பாத்துக்கலாம். முன்னாடியே வச்சிருக்காங்க. கோவில் சமாதியில முன்னாடி இருக்கிறது மரகதலிங்கம் தான். அத சொன்னாதான் அது பாதுகாப்பு, சொல்லி அது பாதுகாப்பு இல்லை. ஆனா இருந்தாலும் அது மரகதலிங்க சாமி தான். அவர் ஒரு பவர்ஃபுல்லான சாமி தான். அதை வச்சு பூஜிக்க முருகனுக்கு சக்தி கொடுக்குது. இப்ப ஒண்ணு வேண்டாங்க, மரகதலிங்கம் என்ன நிலைமையா? அதுக்கு பூஜை பண்ண கணக்கப்படி சித்தர் காலம் வைட்டாரா? அதுக்கப்புறம் அவர் ஜீவசமாதியை கொண்டு போய் அங்க வச்சுட்டாங்க. இப்ப அவரும் பச்சைதான். அப்ப இங்க பூஜிக்க போது செவ்வாய்னா மண்ணுக்குள்ள ஒரு சித்தர்கள் அடக்கம் பண்ண போது இந்த சக்தி அங்கேயும் வருதா இல்லையா? இதெல்லாம் கணக்கு இருக்காங்க ஐயா. சார் சொல்லுங்க சார், எதுவும் சொல்ல வந்தீங்க?
எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது சார். பழம் நீ அப்பா, பழம் நீ அப்பா, அது எதிராக வந்துச்சு. பழம் நீ முருகனுக்கும் விநாயகருக்கு சண்டை போடுறதுல பல பிரச்சனை, அதனால அது பழம் நீ, அதனால பழனி. ரைட்டு. அங்க சித்தர்கள் எல்லாம் அவர் எத்தனை ஜென்மம் எடுத்தார் கணக்கப்பட்ட சித்தர், நிறைய ஜென்மம். உயிரோட ஒரு முறை எனக்கு பார்க்கறது அனுமதி கிடைச்சது. அவர் இருக்கும் போது உயிரோட பார்த்தேன். அவர் கடுமையா திட்டினாரு. பக்கத்துல இருக்கிற சொன்னாரு, உங்களுக்கு அதான புண்ணியம், அவர் திட்டினாத்தாங்க உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்குனாரு. சரி பரவாயில்ல விட்டா கொஞ்சம் காலத்தை அவர் காலமானார். இப்ப அவருக்கு இவ்வளவு பவர் கிடைச்சது காரணமே அவரும் முருகனுடைய அடியார் தான். அவர் வேண்டியிருக்காரு, உங்களுடைய மண்ணில நான் ஜீவசமாதியானால் முருகனுடைய அருள் எனக்கு இருக்கணும்னு சொல்லி அவர் பிரார்த்தனை பண்ணியிருக்காரு. அப்ப செவ்வாய் என்பது பூமிகாரன், அவரை எரிக்கல, அவங்களை திருவள்ளுவெல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு அவங்கள ஜீவசமாதி மாதிரி அவரை புதைச்சாங்க. புதைச்சு அதுக்கு மேல ஒரு பீடம் கட்டினாங்க. கட்டின உடனே முருகனுக்கு என்னைக்குமே ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. அதோட பவர் அவருடைய இடத்து வரைக்கும் அந்த சக்தி கலெக்ஷன் இருக்கு இல்லையா. அப்போ சீக்கிரமா காலமானாரு, சீக்கிரமா அந்த ஆசீர்வாதம் வந்துச்சா இல்லைங்களா. அப்ப முருகனோட பவரும் இந்த மண்ணுக்கு மண்ணு செவ்வாய்னா பூமியாருடைய சக்தியும் எல்லாம் சேர்த்துதானே அந்த கலர் வடிவத்துல அவங்க அருளாய் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கும் முருகனுடைய அடியார்கள் என்னங்கய்யா, என்னங்கய்யா. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, முருகன் கோயில் போய் போறவங்க எல்லாம் எல்லாம் எங்க போறாங்க. அப்ப இந்த தொடர்பு எப்படி வருதுங்க என்ன சார். அவரு பரிசுத்தமா பச்சை கலர் துண்டு எடுத்துக்கிட்டாரு சார். அவர் பச்சை கலர் துண்டு எடுத்தாரா இல்லையா? சரி, அந்த பச்சை கலர் துண்டு ஏன் தோல்ல போட்டார்? எல்லாமே ஜோசியமா பாருங்க சார். அவர் பச்சை கலர் தான், எது பார்த்தாலும் பச்சை. அங்க போய் இந்த பூஜை பண்றவங்க எல்லாரும் பாருங்க, எல்லாருமே பச்சையை போட்டுருப்பாங்க. இந்த பச்சையை கொண்டு எப்படி அவர் சூஸ் பண்ணாரு, அது எப்படி சாத்தியம்? இது ஜோசியத்தில் கொண்டு வாங்க. அது தோல், ரைட். அது ஏன் தோல்ல பச்சையை அவர் சூஸ் பண்ணார் நல்லா தெரிஞ்சுக்க. அது முதல் வீடு தான் சார். காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் யாரோட வீடு? குரு. அப்ப குருங்கிறது யார்? அங்க தனுசு வீடு. அப்ப அவர்தான் குரு. அவர் குரு வைத்தார், அவர் வேற குரு தானே. அப்ப அவர் குருவ ஜீவசமாதி ஆன உடனே காலச்சக்கரத்துக்கு 9. அவருடைய பார்வை நேரா தனுசு நேரம் எங்க பாக்குறோம், அதனால அவர் தோலை தொட்டு கொண்டுக்கிறாங்க. எப்படி குரு எங்க இருக்க பாவகாதிபதி தூக்கி தோட்ட போட்டாருங்க. ஐயா நீங்க புரியலையா? அவ்வளவுதான் சார். இன்னும் லாஜிக்கா பேசுங்க. அவ்வளவுதான். அது பேரே மூட்டை சாமியார், பச்சை மூட்டை சாமியார் அவரு சார். இது கைதட்ட மாட்டீங்க சார். கரெக்டா? காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் குருவோட வீடு. இந்த குருங்கிற ஒரு ஜீவ சமாதி அவர். அந்த குருவோடையே காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் கோயில், தானம், தர்மம், புண்ணியம் எல்லாமே 9ஆம் பாவம். அந்த 9ஆம் பாவத்துக்கு நேர் 7ஆம் இடம், அந்த வீட்டுக்கு அது பாவகம். அந்த பாவகமான இடத்துல யாராவது இருக்கிறாங்க. புதன் என்பது தோள்பட்டை, தோள்பட்டையில போய் துண்டை போட்டு மூட்டையா கட்டி இளமையாவே கூடையா சிம்பிளா அப்படியே சித்தர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அதே செவ்வாய்க்கிற மண்ணில் போய் ஜீவசமாதி ஆனாங்க. அவர் பேர் என்ன பேருங்க? இன்னொரு சொல்லுங்க சார். எல்லாருமே சொல்லுங்க என்னது சார்? அவரோட ஊர் சொல்லுங்க. இன்னொருக்க சொல்லுங்க, இன்னொருக்க சொல்லுங்க. இது என்ன தெரியுது சார்? கணக்கு புதன் சார். அவங்க வேணா எந்த ஊர் வேணா வச்சுக்கலாம். அந்த ஜோசி என்ன சொல்லுது? கணக்கு புதன். புதனுக்கு பச்சை, குரு தூக்கி தோல்ல போட்டாரு தோல்ல. அப்ப கணக்கு பட்டிங்கிற பேருக்கும் இந்த குருங்கிற 9ஆம் பாவம் தனுசுக்கும் அது நேரம் 7ஆம் இடம் புதனுக்கும் சம்மதம் இருக்கா இல்லையா சார்? அந்த கணக்கு பட்டிங்கிறது 9ஆம் பாவம் வந்துருச்சா? அந்த தனுசுக்கு நேரம் 5ஆம் இடம் எட்டு பேர் வருங்கய்யா. அப்ப அவங்களோட பூர்வீக மேசம் 5 முருகன் தானே. எப்படி சார்? அவரு கட்சி முருகன் தானே, செவ்வம் மேசம் தானே. அப்போ அந்த மேசத்துலதான் அந்த வீடு வருது. அப்ப அவரோட பூர்வீகம் தான் அவருக்கு அது சொத்தா மாறிக்கணும். அப்ப இவரு இப்ப ஜென்மா எடுக்கல, 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சித்தர் பிறவி எடுத்து
அந்த நேசங்கிற முழுவதையா அடிவாரம் பண்ணி அந்த தோஷத்தெல்லாம் அவர் அங்க இருந்து சுத்தப்படுத்திட்டு ஆத்மா எப்ப புனிதமாகுதோ அப்ப ஜீவ சமாதி ஆயிக்கலாம்னு சொல்லித்தான் கணக்குப்பட்டி சித்தர் நம்ம பழனி மலையில ஜீவ சமாதி ஆனதுக்கு சரியான பாதை. சார் உங்களுக்கு கருத்து புடிச்சிருக்கா இல்லையா சொல்லுங்க சார். இது ஜோசியில கொண்டு வரணும், நீங்க யாரோ சொன்னதெல்லாம் விட்டுறலாம். நம்ம ஜோசியம் கணக்கு அப்படின்னாலே எந்த வீடு அப்ப கணக்கம் பட்டி அப்படின்னா அது ஒரு பெட்டி, அதுக்குள்ள தெரிஞ்சுவீங்க சார். ஜீவசமாதி அப்படியே வச்சு கொண்டு போட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையில பாருங்க, அவருக்கு திருநூறு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு அவருக்கு அந்த பவர் ஊட்டிட்டு பூஜை நடந்துகிட்டே இருக்குது. அந்த இடத்துல நம்மளோட குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு போனார். குழந்தைகளுக்கெல்லாம் கல்வி வளரும். கல்விக்கு அதிபதியார் அவர் போட்டிருக்கிற துண்டு. அப்ப புதனுடைய நிறத்துல இருக்கக்கூடிய ஒரே சக்தி அங்கதான் இருக்கு. அப்ப ஒரு முறை கணக்குப்பட்டி சித்தர் கோயில்ல போய் 1 மணி நேரம் குரு பூஜையை பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்டு அந்த சித்தருக்கு ஏதாவது நம்மளால நீராக வாங்கி கொடுத்துட்டு வந்தால் அவரோட ஆசீர்வாதத்தாலையும் அந்த குழந்தை செவ்வாயுடைய மண்ணு ஒரு நாளும் இருக்கிறதுனால தைரியமா அந்த குழந்தை படிச்சிடும். எங்க சார் எங்க போது கல்வி சார் நமக்கு இத்தனை காலமா கிடைக்கல, இன்னைக்கு கிடைக்கிறது சார். இல்லாட்டி எப்படி சொல்லுவீங்க இல்லையா எனக்கு சார்? இல்லைன்னு எப்படி சொல்றது? இந்த லாஜிக் எப்படி பிடிப்பீங்க? அதான் அப்போ நீங்க கல்விக்கு அதிபதி அந்த அமைப்பு இருக்கிறதுனால ஒரு முறை கணக்குப்பட்டி சித்தர் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா அங்க 3 நேரம் பூஜை நடக்குது. நாளை டெய்லி தீபாவளி காமிக்கிறாங்க. ஒரு பெரிய சக்தியா கொண்டு வளர்த்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு அசுர வளர்ச்சி. அதுக்கு மேல இனி அவங்களுடைய கனவுல நிறைய வராங்க, நிறைய பிரான்ச்சுகள்லாம் பண்றாங்க. ஐயா பாருங்க, நானே அப்படிதான் வச்சிருக்கேன். நானே அப்படியே வச்சுக்கிறேன் பாருங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சித்தர்கள் எல்லாம் யாரு ஜாதகத்துல எல்லாம் புதன் நீசமா இருக்குதோ, ரேவதி நட்சத்திரத்துல யாருக்கெல்லாம் புதன் நீசமா இருக்குதோ ஒரு முறை அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. என்ன காரணம் சொல்லுங்க சார்? பொதுவா போறது தர்ம வழி வேற, புதன் நீசமா போயிட்டு வாங்க. அது எதனால சார்? புதன் வலிமை பெறும் சார். புதன் நீசமானவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய படிப்பாது. புதன் எங்க பார்க்கும் நீசமானா? அது யாரோட வீடு? அப்ப பவர் கூட எங்க இறங்குது? அப்ப உச்சமான பவர் கூட யாரு வாங்கி வச்சிருக்கா? கணக்குப்பட்டி சித்தர். அதனால போய் வேலை செய்யுங்க. புதன் நீசமானவங்க போனாங்க சார். அந்த நீசம் ஆயிருச்சு. அந்த புதனுடைய சக்தி எல்லாம் எங்க பாக்குது? 7ஆம் பார்வை எங்க பார்க்கும்? கண்ணி கிட்ட பார்க்கும் சார். சார் புதன் உச்சமானவங்க ஆல்ரெடி பவர் வாங்கிட்டீங்க. பவர் இல்லாதவங்களுக்கு பவர் கொடுங்க. செல்போன்ல 4 பாயிண்ட் சார்ஜ் போட்டது மறுபடியும் எதுக்கு பிளக் குத்துறீங்க? அது தர்ம வழி வேற, தர்ம வழி வேற. இப்ப காசி வந்து தான் போகணும் இருக்குது. பொதுவா காசி வந்து வேண்டிய வச்சுட்டு போறாங்க. ஆனா புதன் நீசமா இருக்கிறவங்க, ரேவதி நட்சத்திரத்துல புதன் நீசமாக்குறவங்க அந்த மண்ணை கூடி அந்த மண்ணுக்கு போயிட்டு வந்து வேலை செய்யும். அதே மாதிரி மிதுன லக்னம் கன்னி லக்னத்துக்கு 12 6 8 12 புதன் மரணம் போனாலும் அது கண்டிப்பாங்க. ஐயா அந்த பாதகாதிபதி பாதகாதிபதி சொல்றீங்கல்ல? ஆமா. தனுர்ல சார் தனுசு லக்னம் பாதகாதிபதி யாரு? புதன். சார் அந்த பாதம் எப்ப வேலை செய்யும்? இல்ல நம்ம நெகட்டிவா இருக்கப்ப அது வேலை செய்யும். அந்த பாதகம் எப்ப வேலை செய்யும்? பாதகம் எப்ப பண்ணும் தெரியும் இல்லையா? தசாபுத்தி நடக்கும் போது நடக்கும் சார். அந்த லக்னத்துக்கு பாதகாதிபதியே புதனா இருந்துச்சுன்னா யாருக்கெல்லாம் தாய்மாமன் இல்லாம பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பாதகம் வேலை செய்யாது சார். புதன் தாய்மாமன் தானே. தாய்மாமன் இருந்தா தானே பாதகம் வேலை செய்யும். பிறக்கும் போதே அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கிற ஆண்பாசு இல்லைன்னா தாய்மாமன் அங்க இல்ல இல்ல பாதிக்கிறது யாரும் இல்லைங்க. அப்ப புரியுதா? தாய்மாமன் இல்லைன்னா அவங்களுக்கு புதன் மீது பாதகம் ஆகிறது இல்ல. தாய்மாமன் இருந்தால் அது 7 குழந்தை பாதகம். அந்த ஆத்மாவே இல்ல, அது வேலை செய்யுமா? நான் நிறைய பேருக்கு கேட்டேன். தனுசுல இருக்கிற மீவாக இருக்காரா சார்? தாய்மாமன் ஒருவேளை எப்படிங்க இருக்குதுங்க? ஏன்னா தாய்மாமன் இல்லைங்க. அதை பத்தி புதன் திசை நான் நல்லா சம்பாதிச்சேங்கிறார். அப்ப என்ன காரணங்க? அந்த காரணத்துவம் இந்த பூமி இல்ல. எப்படி இருக்கிற வரைக்கும் தான் பாதகம்.
சார் சீர் சீமந்தம் எல்லாம் பண்றாங்களா இல்லைங்களா? அப்ப என்ன தடுக்கல உட்கார வைக்கிறாங்க? பச்சை தடுப்பு. சொல்லுங்க. பச்சை தடுக்கல தான் உட்கார வைக்கிறீங்க, கரெக்டுங்களா? அந்த பச்சை தடுக்கல உட்கார, பச்சை தடுக்கு என்ன கிரகம்? அப்ப அது புதன் தானே. அங்கதான் வருது. தாய் மாமன் தான் குடிச்சு கட்டணும், தாய் மாமன் தான் தண்ணி ஊத்தணும், தாய் மாமன் தான் பொட்டு வைக்கணும். இதெல்லாம் நீங்க சொல்றீங்க. இத நீங்க தாய் மாமா வரலைன்னா அந்த கூட்டத்துல என்ன பேசுகிறாங்க? தாய் மாமா உறவு தவிர அந்த வச்சு பாகம் தானே. அப்ப சீர்வரிசைன்னு அது பேர் என்ன? பாகம் தானே. அப்ப அந்த ஆத்மாவே இல்லைன்னா பாதகம் வேலை செய்யறது இல்ல. யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு செஞ்சாங்க இல்லையா? ஐயா கரெக்டா இல்லையா சார்? சொல்லுங்க சார். திருச்சி இலக்கணத்துக்கு 9 குடைகள் சந்திரனா, அது 9 தாய் தானே. அந்த தாயோட உறவுங்க கனெக்ட் ஆகினா பாதகம் வேலை செய்யறது இல்ல. அந்த பாதக திசை நடக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ள என்ன பாதகம் நடக்குது சார்? எந்த உறவு பாதகமோ அந்த பாதகம் தன்னுடைய வீட்டுக்குள்ள இருந்தால் அது என்ன பண்ணுது? பாதகம் பண்ணுது. அந்த உறவே இல்லைன்னா அந்த பாதகம் பெருசா காமிக்கிறது இல்லையே. சரியா இல்லைங்களா? ஏன்னா நம்ம சொல்றோம் அது சாத்தியமாக தெரியணும்ல. அப்ப அந்த சீமந்தம் பண்ணி கருக்கி அந்த குழந்தைக்கு சீர் சீமந்தம் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்றது தாய் மாமா பேரு கொண்டினாலும் தாய் மாமனோட உறவை கூப்பிடலினாலும் அவங்களுக்கு பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்துருது. அப்ப தாய் மாமா உறவே அது வரை கிழக்கு சீமை பாத்தீங்களா இல்லையா? அதுல தாய் மாமனுக்கு பிரச்சனையே ஐயோ, பேரே கிழக்கு சீமை, அதுல தாய் மாமன் தானே பிரச்சனை. எந்த சீர் சரகை ஏத்துக்க மாட்டாரு, இதான பிரச்சனை. அப்போ அந்த பாடகத்துக்கு தான் யாராவது ஒருத்தர் நல்லா பாருங்க, தனுசு நக்கரத்துல ஒரு புள்ள வயசுக்கு வந்து இல்ல மீன நக்கரத்துல ஒரு புள்ள வயசுக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது தாய் மாமனுக்கு சீர் சொல்லிட்டு வந்தா அவங்க சீர் முடிஞ்சு போறதுக்குள்ள ஒரு மன வருத்தம் ஆயிடும். ஒண்ணு விருந்துல இல்ல பேச்சுல. ஏன்? மீனத்துக்கு 7 பாதகம், தனுசுக்கு 7. புரியுதுங்களா? சொல்றாங்க இல்லைங்க, எல்லாம் விசேஷம் முடிஞ்சா கொஞ்சம் எல்லாம் சாப்பிடுவாங்க. ஒண்ணு கொண்டு இந்த பாதகம் ரொம்ப நாளைக்கு எடுக்க கூடாதுன்னு சீக்கிரமா இடத்துல இருந்த பிரச்சனை. இப்ப 7 அந்த கிரகம் ஆட்சியா இருந்தா இல்ல உச்சமா இருந்தா அது எச்சா இருக்குமல்லங்கம்மா. ஆட்சியா இருந்தா பவர் ஜாஸ்தி தானே. இப்ப ஒரு ஆண் ஜாதகத்துல லக்னத்துல தனுர் லக்னமா இருந்தா 7ஆம் இடம் புதன், அப்ப மனைவி வந்துடுறாங்க இல்லையா? அப்ப அவங்களோட 7ஆம் அதிபதி நல்லா பாத்துங்க. தனுசு லக்னத்துக்கு 7 கூட பாதக அதிபதி இவரோட ஜாதகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. சம்சார ஆட்சியா இருக்குது. இவர் கல்யாணம் பண்ண ஒரு சம்சாரத்தை சரியா குணந்தரமா பேசி அமைதியா வாங்க கண்ணு போங்க கண்ணுன்னு சொன்னாதான் இவர் வாழ்க்கை உண்டு. இல்லையா? அது எடுசாமி, அத வைசாமி, நீங்க சாமி போகாத. ஏன்னா 7ஆம் அதிபதி இந்த ஜாதகத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க, அது என்ன ஆகும்? என்ன சார்? சார் யாரு பவர் இல்ல? 7ஆம் அதிபதி அச்சத்தை யாரு ஸ்டாங்க? மனைவி ஸ்டாங்க. நீங்க போய் இங்க வருமா, நீ வந்துட்ட சாமி குத்தர கேட்க கூடாது, போய் துணிமணி எல்லாம் விட்டு எல்லாத்தையும் துவைச்சு டெய்லி எங்க அம்மா அப்பா அதெல்லாம் போட குடி அப்படின்னு சொன்னா இதுல ஒரு 3 நாள் முடிட்டு கேரக்டர் மட்டும் தெரிஞ்சுட்டு அப்புறம் வரைஞ்சு வெட்டிக்க அப்புறம் போய் சாராம. புரியுதுங்களா? அப்போ அந்த பாதகாதிபதி அந்த இப்ப ஒண்ணு வேண்டாங்க. என் ஜாதகத்தான் 7 குடைவர் ஆச்சு. யாரும் ஜெயிப்பாங்க? எங்க வீட்டுக்காரங்க ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. நான் ஏதோ ஒண்ணு தப்பிச்சு போலான்னு நினைப்பேன். அவங்க கேட்டா பதில் சொல்ல முடியாது. எதனால? அவங்க ஆட்சியா இருக்காங்க. யாரு ஜாதகத்துல? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நான் நாமக்கல் வந்திருக்கேன், கிளாஸ் முடிஞ்சது உங்களுக்கு நான் போன் பண்றேன், சாப்பிட போறேன், இதெல்லாம் நீங்க அங்க கரெக்டா ஒப்படைக்கிறீங்கன்னு வைங்க, அதிகாரம் எங்க வேலை செய்யும். அப்ப இது தெரிஞ்சதுனால நம்ம ஜோசி படிச்சதுனால ஓரளவுக்கு அமைஞ்சு போறோம். இல்லைன்னா என்ன ஆகுறது? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஆரம்பத்திலே 7 குடைவர் போலாம். அப்ப நம்மள கல்யாணம் பண்ண போது சாதாரணமா தான் வந்தாங்க. இப்ப நான் ஒரு கார்ல வர்றேன், அந்த கார் என்னோடதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கார்ல வர்றேன். இப்ப ஜோசிகாருடைய சம்சாரம் கார்ல போகுதுவாங்க. இது யாரு கொள்முதல் போட்டது? ஜோசிகர். அனுபவிக்கிறது யாரு? ஜோசிகர் சம்சாரம் கார்ல போகுதான். புரியுது உங்களுக்கு? அப்ப 7 படம் இல்ல அது சொல்றது ரைட்டு. வந்து எவ்வளவு எப்படி வேலை செய்யுங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, அவங்க எங்க என்ன வீட்டு 7 வெச்சிக்கிறதுக்கு 7 குடைவர் யாருமா? ரைட்டு. அந்த சுக்கரன் எங்க பாக்குறோம்? நான் வீட்டுக்குள்ள மாடிக்கு போனாலும் அவங்க அங்க பாப்பாங்க, நான் கீழே வந்தாலும் அங்க பாப்பாங்க, நான் காலுக்குள்ள உட்கார்ந்தாலும் பாப்பாங்க. அப்புறம் தூங்கினாலும் தூக்கிட்டாரு பாப்பாங்க, பாத்ரூம்ல இருக்கிறாரா வெளியே வந்து பாப்போம். சார் அந்த கிரகம் என்ன பண்ணுது சார்? சனி வந்து எனக்கு சிம்மத்துல இருக்குது. 10ஆம் பார்வை எங்க பாக்குறோம்?
அங்கதான் சிம்மத்தை பாக்குமா? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. சிம்மத்துல இருந்து சனி எங்க பாக்கும்? சாரி, சிம்மத்தை பாக்கும். இது என்ன லாஜிக் தெரியுங்களா? சனி சுக்கரன் சேர்க்க பணம் வரவா? நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படி? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அது ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு மைனஸ் தெரியுங்களா? சனினா வேலைக்காரர் தானே, சனினா வேலைக்காரர் தானே. எங்க வீட்டுக்காரமா சிம்மத்துல இருந்து நேரம் எங்க பாக்குதுங்க? 7ஆம் பாவத்தை பாக்குதா? அந்த வேலை வந்து அதுவே வாங்கிக்கல, வேற அங்கதான் பாக்குதுங்க. அது இருந்து என்னை தானே பாக்குது. நான் ஏதாவது குளிக்கும் போது அவங்க போதெல்லாம் சுக்கரனை சனி பார்த்தா சம்சாரத்துக்கிட்ட வேலை வாங்கிடலாம். புரிஞ்சுங்களா? சம்சாரத்துக்கிட்ட வேலை வாங்கிடலாம். ஆனா அந்த கல்யாணம் பண்ணுவாங்க. சார், சனி வந்து வேலை இருக்காங்க, யார பாக்குது? அப்ப சுக்கரன் வேலை செய்ய சொன்ன வேலை செய்ய என்ன? சரி, என் ஜாதகத்துல சுக்கரன் ஆட்சி. ஆனா சனி என்ன பண்ணுதுன்னு என்ன? வேலை சுக்கரனை பாக்குது. அப்ப நம்ம என்ன வேலை சொன்னா கேட்பாங்க, வேலை சொல்லி கேட்பாங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க படிச்சு விழவில்லைன்னா இருக்கு வராது லக்னத்துக்கு. புரிஞ்சுங்க உங்களுக்கு? இது நம்ம ஜாதகத்துல இதை அழிஞ்சு நம்ம வாழ்ந்து போறோம். அது மிருகசீரிஷ நட்சத்திரத்துல இருக்குதுங்க எங்க வீட்டுக்காரமா செவ்வாய். இப்ப செவ்வாய் என்னாச்சுங்க, என் லக்னாதிபதி நட்சத்திரம் வாங்கிடுச்சு, ரெண்டுக்கும் கனெக்ட் ஆயிடுச்சுங்களா? இந்த ஜென்மத்துல இந்த மனைவியோட தான் வாழறதுக்கு விதி. நான் வச்சுக்கலாம் என்னோட லக்னாதிபதி யாரு? அது எந்த நட்சத்திரம் வாங்கி இருக்காங்க, அவ்வளவுதான். இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஒரு 100 வருஷம் நம்ம வாழ போறோம்னா 100 வருஷம் அர்ச்சனை பண்ண போது அதுக்கு சேர்த்து அர்ச்சனை பண்ண பிரச்சனை முடிஞ்சது. இல்லையாத பிரச்சனை. கரெக்டுங்களா ஐயா? சார், எனக்கு ஒரு டவுட். இந்த யூடியூபோ உங்க வைஃப் பாப்பாங்க சார்? எங்க வீட்டுக்காரம்மா கிட்டயே நான் டெய்லி தான் சொல்றேன். எங்க வீட்டுக்காரம்மா யூடியூப்ல பார்த்தாங்க சார். அது நீங்க கணவன் மனைவியே சொல்றீங்க சார், கருத்தரங்கத்துல சொல்றீங்க. அடி வாங்க சார். உதாரணத்துக்கு ஜாதகம் வேணும்னா எங்க வீட்டுக்காரம்மா ஜாதகம் தானே இருக்கு. நீ இன்னொருத்தர் சொன்னீங்கன்னா அது எப்படி நீங்க எப்படி என் பொட்டாட்டி ஒரு பிரச்சனை சொல்லலாம்னா உனக்கு என்ன பிரச்சனை கேட்பாங்கல்ல சார். என்னைக்குமே நம்ம ஜாதகத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணுங்க. இப்ப என்னோட ஜாதகத்துல லக்னம் வந்து கேட்ட நட்சத்திரம் நிக்குது. எப்படி? லக்னம் வந்து கேட்ட நிக்குது. கேட்ட யாருடைய நட்சத்திரம்? திருச்சி லக்னம் எத்தனை பேர்? அப்புறம் எப்ப தாய்மாமனுக்கு போனாலும் நீங்க அவமானப்படுத்துவார். எப்படி? இப்ப தாய் மாமா இறந்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் நான் கிளாஸ்ல எடுக்கிறேன். கொரோனாவில் இறந்துட்டாரு. புரிஞ்சுங்களா? தாய் மாமா இருக்கிற வரைக்கும் லக்னம் வேலை செய்வீங்க. அவர் இறந்து 2 வருஷம் ஆகுது, கொரோனாவோட காலம் வைத்தாரு. அப்ப என்னுடைய லக்னம் கேட்டது புதன், அது 8 குறைவது, அது 8ஆம் மாதம் என்பது அவமானம். அப்ப என் லக்னத்துல உட்கார்ந்து மாமன் இருக்கிற வரைக்கும் எனக்கு பேசுற தொடரவே இல்லை. அந்த மாமன் அவர் காலமானதுக்கு அப்புறம் புதன் வந்து படிப்பு, தொழில், ஜாதகம், ஜோதிடம் சொல்றாங்க. இதுவரைக்கும் இல்ல. ஐங்கரன் ஜோசியத்துல ஐயாவுடைய ஒரு வகுப்பு, நம்ம கோயம்புத்தூர்ல ஜோதிட குடும்ப நல சங்கங்கிற ஒரு வகுப்பு, 3வது நம்ம ஐயா நாமக்கல்ல நம்ம ஐங்கர் ஐயா சிவகுமார் ஐயா வந்து இதுக்கு அனுமதி கொடுத்தனால இது ஒரு வகுப்பு. 3 வகுப்பு நாங்க ஐயா இப்ப நான் எடுத்திருக்கேன். 30 வருஷம் ஜோசியர். ஆனா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஜோசியை நான் பேசுவேன், நான் கிளாஸ் எடுப்பேன்னு எனக்கே தெரியாது. என்னமோ நம்ம உங்கள் திருவள்ளுவர் குலத்துல பிறந்ததுனால நான் 13 வயசுல இருந்தே நிறைய அனுபவங்களை கத்து கொஞ்சம் யூடியூப்ல போட்டுக்கிட்டே இருந்தேன். இதை மக்கள் பிடிச்சு போய் அவங்க நம்ம ஐங்கர் ஜோசியில் அவங்க அம்மா தான் பார்த்துட்டு அந்த மீட்டிங் வந்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, எங்க எடுத்து வாங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் நீங்க பெரியவங்கம்மா, நீங்க கூப்பிடுறீங்க. இந்த ஜோதிட கலை காசு பணத்துக்காக நான் என்னைக்கு வரமாட்டேன், சும்மா கூப்பிடுங்க, நான் வரணும்னு சொன்னேன். ஏன்னா ஜோதிடர்களுக்கு தச்சனைகள் இல்லாம ஜோதிடம் சொல்லணும்னு அந்த காலத்தை சொல்லி வச்சுக்கிறாங்க. வயிற்று கலவா 4 இட்லி சாப்பிட்டாலும் 4 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் 4 இட்லிக்கு மேல சாப்பிட முடியாது. அப்புறம் எதுக்கு காசு? ஆண்டவன் ஏதோ ஒரு வழியில நம்மளுக்கு கொடுப்பான். ஆனா ஜோதிடர்கள்கிட்ட போய் நாம முதல் இப்பதான் வளர்ந்து வர்றேன், இப்ப போய் நம்ம காசு கிரையம் பண்ணக்கூடாது. நீங்க கூப்பிடுங்க, நம்ம அன்புக்காக வர அப்படின்னு எனக்கு ஒரு வஸ்திரம் வச்சு கொடுக்குறாங்க, அது எவ்வளவு சந்தோஷம். ஒரு நாள் அவங்க நினைச்சு நான் போட்டுக்குவேன், அது போதும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த கலை வளரணும். சிவமாயிரத்து ஒருத்தர் வந்தாரு, அவருக்கு தெரிஞ்ச விஷயத்துல நான் சொல்லிக் கொடுத்து போனாரு அப்படின்னாலே அது ஒரு பெரிய ஆத்மா வாழ்த்து பண்ணலாம். அப்போ உங்க ஜாதகத்துல நான் வந்து இப்ப அவர் 5000 நரசிம்மர் கோயில் புண்ணியம் கிடைச்சது. ஆஞ்சநேயர்ல வடமாலை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, உளுந்து வடை சாப்பிட்டு. நீங்க கீழே போய் அடிக்கடி தடிக்கி விழுந்துடுறேன்னு சொன்னா
அப்போ உளுந்து வடையில போறது உளுந்து பிளஸ் உளுந்து. நான் உளுந்து எந்திரிச்சேன்னு சொல்றது பதிலா உழுதாம இருக்கணும்னா அந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு வடமால் வாங்கி சாப்பிட்டுனா அடிக்கடி கீழே விழுக மாட்டாங்க. அதை உளுந்து வடை செய்யுங்க அப்படின்னு ஒரு பரிகாரம் எடுத்துட்டு வந்தேன். அது பேரு இங்கிலீஷ்ல சீடி வடையா, சீடி வடை தாங்க. சீடி மாதிரி ஓட இருக்கு, உளுந்து வடையில ஓட்ட போட்டுருப்பீங்கல்லங்க. அந்த வடை செஞ்சு கொண்டு போய் சாமிக்கு சாப்பிட்டாங்கன்னா வயசான மரங்களை பாதிக்கப்பட்டோ இல்ல படியிலிருந்து விழுத்துறதோ அந்த உளுந்து எந்திரிக்கிறது உளுந்து வடையோட போயிடும் அந்த தோஷம். சரி, எல்லாருமே பரிகாரமாக நீங்க பாருங்க. நீங்க ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா முதல்ல அவங்க எப்படி இருப்பாருன்னு பாரு. அவர் கால் மேல கால் போட்டு தருவாரு, அவர் கீசி நீக்கி தருவாரு. அப்படின்னு அவருக்கு எந்த கவலையிலையும் நீங்களே நினைச்சுக்கோங்க. அவர் அப்படியே குறி விட்டாருன்னு என்ன சொல்ல போறாருன்னா அவருக்கு ஏதோ பிரச்சனைக்கு நீங்களே முதல்ல முடிவு பண்ணுங்க. எட்டி பாப்பாரு, அதுல ஏதோ தெரியுதா தெரியல. நானும் பாப்பேன், என்ன எட்டி பாக்குறீங்க இல்ல நீங்க கணிக்கிறது ஏதோ நீங்க ஒரு ஞானத்துல சொல்றீங்க, அதனால எட்டி பாத்துருங்க பாரு. நானும் பாப்பேன், எட்டி பாப்பாரு. ஏன்னா அவர் ஆர்வத்தோட இருக்காரு, அவருக்கு ஏதோ 4 விஷயம் டக்குனு சொல்லணும். அப்ப அவர் வந்தோடனே ஆர்வமா அவர் கத்துக்கிறாரு அப்படின்னா அவரோட பிரச்சனை தீர்மானம் எட்டி பாக்குறாரு. ஒரு அசால்ட்டா அப்படி உட்காந்து முள்ள கணிக்கிட்டு இல்லை, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஜாதகத்துல முதல் வரும்போது நான் என்ன பண்ண தெரியல, ஜாதக கட்டத்துல கோச்சாரத்துல சந்திரன் இருக்குதுல்லையா, இன்னைக்கு ஒரு சந்திரன் எங்க போகுதுன்னு சொன்னீங்க, அது எந்த ராசி வச்சுக்கலாம், தனுசுல வச்சுக்கிட்டு அவரோட ஜாதகத்துல தனுசை எந்த கிரகமே பாக்கலீங்கன்னா அதுக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை. சும்மா நம்மள மறுபடியும் கொண்டு போறாங்க. ஐயா புரியுதா? சரி, என்ன புரியுது? தனுசு ராசியில சந்திரன் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. இந்த சந்திரன் தான் இன்னைக்கு போய் அவரை கூட்டிட்டு வந்தது ஜோசி பார்க்க. அவரோட 9 கிரகமே தனுசை பார்க்கல. அப்ப எதுக்கு வந்துக்கிறாருன்னு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு நம்மள வருஷத்துக்கு வந்துக்கிறாரு. முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். கைதட்டலி பாத்தீங்களா? ஏதாவது ஒரு கிரகம் பார்க்க இல்லைங்களா? ஐயா ஒரு குரு பாக்குறதுல வைங்க. ஐயா குரு பாக்குறதுல வச்சுக்கங்க. ஐயா குரு பாக்குதுன்னா குருன்னா குழந்தையா? அப்பா குருன்னா குழந்தையா? அவர் குழந்தை பத்தி மட்டும் கேட்க வேற எந்த கேள்வியுமே இல்ல. நீங்க வேற எங்கேயுமே நீங்க போவாதீங்க சார். 9 கிரகத்துல எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு அந்த அன்னைக்கு போற சந்திரனை பாக்குதோ அந்த கேள்வி மட்டும்தான் கேட்கறதுக்கு ஜாதகம் பார்க்க வந்திருக்காரு. வேற எதுக்கு வல்லவர் நீங்களும் எச்ச தெரிய மாட்டேங்கிறீங்க. இன்றைய போச்சார் சார். இன்னைக்கு சந்திரன் தானே பிரபஞ்சத்தை போய் கூட்டிட்டு வந்திருக்குது. பிரபஞ்சம் இன்னைக்கு எங்க போயிட்டு தனுசுல போகுது. ஆல்ரெடி அவர் குரு மட்டும் தான் அவர் ஜாதகத்துல இருந்து பாக்குது. முதல்ல அவர் ஜாதகத்தை கனெக்ட் பண்ணுங்க. முதல்ல இன்னைக்கு சந்திரன் ஒரு முதல்ல ராசி கட்ட போடுங்க. ராசி கட்டத்துல இன்னைக்கு போற சந்திரன் தூக்கி தனுசுல போடுங்க. அவர் வாங்கிட்டு வந்த ஜாதகத்துல எல்லா கிரகத்தையும் கழிச்சு பாப்பீங்கல்ல. அப்ப தனுசை எந்த கிரகம் பாக்குதுன்னு பாருங்க. குரு மட்டும் பாக்குதுன்னா குழந்தை பத்தி மட்டும் கேள்வி. இப்ப புரியுதா இல்லையா? பிறப்பு ஜாதகத்துல இருக்கிறத இன்னைக்கு வந்து அவரோட ஆதங்கம் வந்து அவ்வளவுதான். இதே சனி பாக்குது. சனினா தொழில்காரங்க. தொழிலை பத்தி மட்டும்தான் அவர் கேட்க வந்தது. அது தொழில் பூர்வீகன்னா 5ஆவது போயிருவீங்க. அது பாவம் விட்டுருங்க. நீங்க கிரகத்தை குடிங்க. அதே வந்து புதன் பாக்குது. என் புள்ள எப்ப படிக்கும், நல்லா படிக்குமா, பணம் கட்டலாமா, என் புள்ள ஏதாவது போன் பேசிக்கிட்டே இருக்குது, ஏதாவது மிஸ் ஆயிருமா, இந்த மாதிரி புரிஞ்சுங்களா? அதே வந்து சந்திரன் பாக்குது. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, தீராத நோய், நான் என்னைக்கு மருந்து நல்ல மருந்து கிடைக்கும், எங்க அம்மா எப்ப குணமாவாங்க, இந்த கேள்விதான். பிறந்த கால சந்திரனை, கோச்சார சந்திரனை பிறந்த கால கிரகம் போய் எந்த பார்வை நோக்குதோ அந்த பார்வைதான் உங்களோட உண்மை. நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒண்ணு தப்பே இல்லை. நான் போன மீட்டிங் கூட சொன்னேன், இன்றைக்கு ஜோதிடம் பார்க்க வருபவர்னு ஒரு போர்டு எழுதி வச்சு